கூல் டிவி நேயர்களை மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. வழமை போன்று இன்றும் நாம் மத்திய கிழக்கில் என்னவெல்லாம் நடக்குது என்ற ஒரு அப்டேட்டுகளை பார்க்கத்தான் இருக்கோம். மொத்தமாக செய்திகளை தொகுத்து ஒரு 5-6 நிமிடத்துக்குள்ள நம்ம செய்தி குறிப்பாக இருக்கிறது. செய்தியாக நாம் பார்க்க இருக்கிறது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் மேலும் 45 நாட்கள் நீடித்திருப்பதாக அமெரிக்க தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. வருகின்ற ஜூன் மாதம் 2-3 தேதிகளில் வாஷிங்டனில் இந்த பேச்சுவார்த்தை பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது. நிரந்தர அரசியல் தீர்வுக்கான பேச்சுவார்த்தை வருகின்ற 29 தேதி இரு தரப்புக்குமான ஒரு ஒப்பந்தம் இடம்பெறும் எனவும் அமெரிக்க தரப்பிலிருந்து இந்த தகவல் வாஷிங்டன்ல இருந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்தாலும் இரு தரப்புலையும் பேச்சுவார்த்தைகள் இரு தரப்பாலையும் போய்கொண்டு இருந்தாலும் யுத்த நிறுத்தம் இன்னும் ஓயலை. அப்பப்போ இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தி கொண்டுதான் இருக்காங்க. இன்னும் தாக்குதல் அதே போன்று இடம்பெற்று இருக்கிறது. இதில் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த போர் நிறுத்தம் என்னவா இருந்தாலும் இந்த லெபனானுக்குரிய போர் நிறுத்தம் இது இல்லை, இது வராது, நாங்கள் எங்களை இருப்பதுக்கு நாங்கள் தாக்குவோம் என்று அவங்க வலிமையான என்ன சொல்லுவாங்களோ அதைத்தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வலிமையாக தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லியிருக்காங்க. என்ன பேச்சுவார்த்தை பண்ண போறாங்கிறது பொறுத்திருந்தால் நாம் பார்க்க வேண்டும். ஈரான் ஹர்முஸ் சந்தி வழியான ஹர்முஸ் சந்தியில மேலும் பதற்றமான நிலைமை அதிகரித்த வண்ணமே இருக்கு. எந்த விதமான கப்பல்களும் போறதுக்கு அனுமதி கொடுக்கல. இருந்தாலும் பதற்றமான நிலைமை சூழ்ந்து கொண்டே இருக்கேன்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. ஈரான் அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் ஹார்முஸ் சந்தி வழியாக போகக்கூடிய அனைத்து கப்பல்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பு அளிப்போம் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்கள்ட்ட பாதுகாப்பு வந்துட்டு தான் போகும், அதனால அவங்க அதுக்குரிய பாதுகாப்பு வழங்குவாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஈரானின் IRGC காவல்படை அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, எந்த கப்பல் எங்களோட அனுமதியின்றி போனா கூட நாங்க அதுக்கு தாக்குதல் நடத்துவோம், அனுமதி இல்லாமல் எந்த கப்பலும் போக இயலாது, அப்படி போகுமா இருந்தா நாங்க நேரடியாக தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி IRGC தரப்பால அறிவிக்க விட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம இன்று ஓமான் கத்தார் ஒரு கப்பலோட திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. ஒரு கப்பல் தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த கப்பல் நீரில் மூழ்கியதாகவும் ஒரு தகவல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு செய்தியாக இதை பார்க்கப்படுது. இதனால வளைகுடா நாடுகளில் 1500க்கும் மேற்பட்ட படகுகள் போய்க்க இயலாமலுக்கும் வந்து கொள்ள இயலாமலுக்கும் தத்தளித்து கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் சொன்னா, கப்பலுக்கு போக இயலாது, காசியை கட்டித்தான் போக வேண்டிய நிலைமையில் இருக்கு. அதனால போக முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. உலகத்துக்கு தேவையான மொத்த எண்ணெய் 5ல் ஒரு பகுதி இந்த வழியாக ஹார்முஸ் நீர்நிலை வழியாகத்தான் போகக்கூடிய மாதிரி இருக்கிறதுனாலையும் அது தடுக்கப்பட்டதுனால பொருளாதார ரீதியாக உலக நாடுகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல். ஈரானும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக ஒரு தகவல் புதிதாக வந்திருக்கு. அதனால அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த ஈரான் இந்த பேச்சுவார்த்தையில எங்களை ஒப்பந்தத்துக்கு கட்டுப்படலைன்னு சொன்னா நாங்க பலத்த விதமாக தாக்குதல் நடத்துவோம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளதாகவும் ஒரு தகவல் குறிப்பிடப்படுகிறது. ஆனா ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர் என்ன சொல்றாரு சொன்னா, எங்களுக்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு போர் நிறுத்தத்துக்கான ஒரு தகவல், ஒரு செய்தி எங்களுக்கு அப்படி பேச்சுவார்த்தை இடம்பெற்ற நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்லி ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளது. ஒரு சீனா அதிபர், அமெரிக்க அதிபர் சீனாவுக்கு போயிருந்தாரு. அந்த வகையில சீனா அதிபர் சொல்லியிருக்காங்க, ஹோர்முஸ் ஜலசந்தியை திறந்து விடுறதுக்கு எந்த பிரச்சனையும் பண்ண வேணாது, நீங்க திறந்து விடுங்க என்று சொல்லியிருக்காரு. ஒரு தகவல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இன்றைய நாளில் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருப்பதாக கூறிக்கொண்டாலும் மறுபக்கத்தில் அவங்க யுத்தம் செய்வதற்கான ஒரு முன்னேற்பாடு ஆயத்தங்களை செஞ்சு வருவதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்படுது. மார்ச் ஏப்ரல் மாதத்துல மத்திய கிழக்கின் பயணிகளின்
போக்குவரத்து வந்து 50% குறைந்துள்ளதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதுக்கு என்ன காரணம் சொன்னா, மத்திய கிழக்குல இந்த விமான டிக்கெட் விலை வந்து 185% விலை உயர்ந்துள்ள காரணத்தினால நிறைய பேர் பயணம் செய்யறதை ரத்து செய்திருப்பதாகவும் ஒரு தகவல். பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் தெஹ்ரான் நாட்டுக்கு சென்றிருக்காரு. ஈரான் தெஹ்ரான்ல வந்து சென்றிருக்காரு. இப்போ என்ன பேச போறாங்க வந்து இன்னும் வெளிவரல. நாளைய அப்டேட்ல அது தகவல் கட்டாயமா வந்த உடனே உங்களுக்கு அந்த அப்டேட் நான் தாரேன். அது காசா நகர்ல இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல 7 பேர் இன்றைய நாள் 7 பேர் கொல்லப்பட்டதாகவும் தகவல். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் இவங்க எல்லாரும் இணைந்து பெரிய கலாச்சார விளையாட்டு போட்டிகளை நடத்துவதாக திட்டமிட்டுள்ளதாகவும் ஒரு தகவல். யுத்தம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அந்தந்த நாடுகள் அந்த நாட்டுக்குரிய வருமானங்களை தேடிக் கொள்வதில் மிகவும் ஒரு இதாக இருக்கிறாங்க. அந்த வகையில பெரிய விழாக்களை விளையாட்டு போட்டிகளையும் நடத்துவதற்கு இந்த 3 நாடுகளும் திட்டமிட்டு வருவதாகவும் இன்றைய தகவல் தெரிவிக்கிறது. இவைதான் இன்றைய நாளில் முக்கியமான இடம் பிடித்த செய்திகள். எனவே தொடர்ந்தும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. இது போன்ற தகவல்களை, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அப்டேட் செய்வதற்காக கூல் டிவி யூடியூப் சேனலில் இணைந்திருங்க. மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை வரவேற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் கூல்.